இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கவங்களுக்கு என்னோட முதல் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, சப்போஸ் உங்கள் ஓட்டர் ஐடி வந்து தொலைஞ்சிச்சு அல்லது அதில் ஏதாவது டேமேஜ் இருக்குது அப்படின்னா, எப்படி வந்து டூப்ளிகேட் ஓட்டர் ஐடி வந்து ஆன்லைனில் அப்ளை பண்ணுறது அப்படின்றது தான். இந்த மாதிரி அப்ளை பண்ணுறது மூலமாக உங்களோட ஓட்டர் ஐடி வந்து போஸ்டல் மூலமாக உங்கள் வீட்டுக்கே வந்துடும். நீங்கள் எங்கேயுமே அலைய தேவையில்லை. அதை எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஃபர்ஸ்ட் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, NVSP சைட் வந்து ஓப்பன் பண்ணணும். இந்த சைட்டோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் ஷேர் பண்ணுறேன். ஸோ அதை கிளிக் பண்ணி உங்களோட ப்ரௌசரில் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ ஓப்பன் பண்ணிங்கன்னா இதுதான் வந்து இதோட ஹோம் பேஜ். இதில் பார்த்தீங்கன்னா இங்கே ஃபார்ம்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கு இல்லையா, ஸோ இதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணோன்னே அவங்க வந்து லாகின் பண்ண சொல்லுவாங்க. நீங்கள் ஆல்ரெடி வந்து இந்த சைட்டில் வந்து லாகின் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா டேரெக்டாக உங்களோட மெயில் ஐடி அல்லது மொபைல் நம்பர் கொடுத்து பாஸ்வேர்ட் கொடுத்து நீங்கள் லாகின் பண்ணலாம். ஆனால் நீங்கள் இப்போ புதுசாக வந்து இங்கே யூஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு ரெஜிஸ்டர் பண்ணணும். அதுக்கு வந்து டோன்ட் ஹேவ் அக்கௌண்ட் ரெஜிஸ்டர் அஸ் எ நியூ யூசர்னு இருக்கு இல்லையா, ஸோ இந்த லிங்க்கை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணோன்னே இந்த மாதிரி டீட்டெயில்ஸ்லாம் கேட்குறாங்க. ஃபர்ஸ்ட்டு வந்து உங்களோட மொபைல் நம்பர் கொடுத்து அடுத்து கேப்சா கோடு இதில் என்ன டெக்ஸ்ட்டு கொடுத்துருக்காங்களோ அதை அப்படியே வந்து இந்த டெக்ஸ்ட் பாக்ஸில் டைப் பண்ணி நீங்கள் சென்ட் ஓடிபின்னு கொடுத்தீங்கன்னா உங்களோட மொபைல் நம்பருக்கு வந்து ஒரு ஓடிபி வரும். ஸோ அதை ஃபில் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கீழே வந்து ஃபர்தராக ஒரு 4 டீட்டெயில் கேட்குறாங்க இல்லையா, ஸோ இதே வந்து நீங்கள் கொடுக்கணும். EPIC நம்பர் அப்படின்றது உங்களோட எலக்டோஸ் ஃபோட்டோ ஐடென்டி கார்டு நம்பர், அதாவது உங்களோட ஓட்டர் ஐடியோட நம்பர். இது வந்து உங்களோட ஓட்டர் ஐடியில் 2 பக்கமுமே பிரிண்ட் ஆகிருக்கும். ஸோ அந்த நம்பர் வந்து நீங்கள் கொடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் உங்களோட மெயில் ஐடி என்னவோ அதையும் கொடுத்துக்கோங்க. பாஸ்வேர்ட் கொடுக்கணும், கன்ஃபார்ம் பாஸ்வேர்ட் கொடுக்கணும். இந்த பாஸ்வேர்டு எப்படி கொடுக்கணும் அப்படின்றதுக்கு வந்து கீழே வந்து சில கண்டிஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இதை ரீட் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி கரெக்டான பாஸ்வேர்டு வந்து கொடுத்துக்கோங்க. கொடுத்து ரெஜிஸ்டர் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த சைட்டில் வந்து நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கலாம். நான் வந்து ஆல்ரெடி ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கேன் அப்படின்றனால நான் டேரெக்டாக வந்து லாகின் போகிறேன். என்னோடய யூசர் நேம் பாஸ்வேர்ட் கொடுத்து நான் லாகின் பண்ணிக்கிறேன். ஒன்ஸ் நீங்கள் வந்து லாகின் பண்ணிட்டீங்க அப்படின்னா நெக்ஸ்ட்டு ஸ்க்ரீன் இப்படி தான் இருக்கும். இதில் பார்த்திங்கன்னா நிறைய ஃபார்ம்ஸ் கொடுத்துருக்காங்களா, இதில் வந்து கீழே வந்து ஃபார்ம் 001, அதாவது ரீப்ளேஸ்மெண்ட் ஆஃப் எலக்டோஸ் ஃபோட்டோ ஐடென்டி கார்டு, இதை வந்து நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணணும். நெக்ஸ்ட் வந்து செல்ஃபாக ஃபேமிலியான்னு கேட்பாங்க. நீங்கள் வந்து செல்ஃப் கொடுத்துட்டு நெக்ஸ்ட்டு கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த ஃபார்ம் 001 வந்து டிஸ்பிளே ஆகுது. இதில் வந்து உங்களோட டீட்டெயில்ஸ்லாம் வந்து வந்திருக்கும். இதெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. ஸோ பார்த்துட்டு நீங்கள் வந்து இங்கே கீழே பார்த்தீங்கன்னா ரீசன் ஃபார் அப்ளைங் டூப்ளிகேட் கார்டு அப்படின்றது கொடுத்துருப்பாங்க. நீங்கள் இந்த டூப்ளிகேட் கார்டு வந்து நீங்கள் நிறைய ரீசனுக்கு வந்து அப்ளை பண்ணலாம். ஒன்று கார்டு வந்து தொலைஞ்சிருக்கலாம், அல்லது அதில் ஏதாவது டேமேஜ் இருக்கலாம். சப்போஸ் நீங்கள் வந்து உங்களுக்கு கார்டில் வந்து ஏதாவது டீட்டெயில்ஸ் வந்து அப்டேட் பண்ணியிருக்கீங்க, சேஞ்ச் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா அப்பயும் வந்து நீங்கள் டூப்ளிகேட் கார்டு வந்து அப்ளை பண்ணலாம். ஸோ கரெக்டான ரீசன் என்னவோ அதை வந்து அந்த டெக்ஸ்ட் பாக்ஸில் டைப் பண்ணிக்கோங்க. கொடுத்துட்டு அது மாதிரி இங்கே கீழே வந்து ஒரு 3 ஆப்ஷன் இருக்கு இல்லையா, செகண்ட் ஆப்ஷனை வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. ஐ விஷ் டு ரிசீவ் மை EPIC பை போஸ்ட். இந்த ஆப்ஷனை நீங்கள் செலக்ட் பண்ணியிருந்தீங்கன்னா மட்டும்தான் உங்களோட ஓட்டர் ஐடி வந்து போஸ்டரில் உங்கள் வீட்டுக்கே வந்துடும். ஸோ இந்த ஆப்ஷனை வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. இதுதான் நம்மளுக்கு வந்து ஒரு பெஸ்ட்டான ஆப்ஷன். இதில் என்ன இல்லாட்டி நம்ம PLO ஆஃபீஸ் இந்த வேறு ஆஃபீஸில் போய் நம்ம வந்து வாங்க வேண்டியிருக்கும். ஸோ இதுதான் வந்து நம்ம வீட்டுக்கே வந்துடுற மாதிரி இருக்கும். ஸோ இந்த ஆப்ஷன் வந்து செலக்ட் பண்ணிவிட்டு ப்ளேஸ் கொடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் கேப்சா கோடு என்னவோ அதை அப்படியே இங்கே என்டர் பண்ணிவிட்டு சப்மிட் பண்ணிக்கோங்க. ஒன்ஸ் நீங்கள் வந்து ஃபார்ம் சப்மிட் பண்ணிட்டீங்க அப்படின்னா நெக்ஸ்ட்டு ஸ்க்ரீன் இப்படி தான் இருக்கும். இந்த மாதிரி ஒரு மெசேஜ் வரும். நீங்கள் வந்து சப்மிட் பண்ணிட்டீங்க, உங்களோட ரெஃபரன்ஸ் ஐடி இது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த ரெஃபரன்ஸ் ஐடி இருக்கு இல்லையா, இதை வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த ரெஃபரன்ஸ் ஐடி மூலமாக தான் உங்களோட ஃபார்ம் ஸ்டேட்டஸ் என்ன, நீங்கள் இப்போ அப்ளை பண்ணியிருக்கீங்களா அதோட ஸ்டேட்டஸ் என்ன அப்படின்றத வந்து நீங்கள் பார்க்க முடியும். ஸோ கீழே வந்து ட்ராக் ஸ்டேட்டஸ் அப்படின்ற பட்டன் கொடுத்துருக்காங்க. ஸோ இது யூஸ் பண்ணி வந்து நீங்கள் ட்ராக் பண்ணலாம். அல்லது இந்த ஹோம் பேஜ் இருக்கு இல்லையா, ஸோ இந்த ஹோம் பேஜை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த ஹோம் பேஜில் வந்து ட்ராக் அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸ்னு இருக்கு இல்லையா, ஸோ இந்த ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு உங்களோட ரெஃபரன்ஸ் ஐடியை வந்து இதில் கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு ட்ராக் ஸ்டேட்டஸ் அப்படின்ற பட்டனை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் இப்போ அப்ளை பண்ணியிருக்கிற இந்த ஃபார்மோட ஸ்டேட்டஸ் என்ன அப்படின்றத வந்து டிஸ்பிளே பண்ணுவாங்க. இப்போதைக்கு நம்ம சப்மிட் பண்ணியிருக்கோம். அடுத்தது வந்து அக்செப்ட் ஆயிருக்கா ரிஜெக்ட் ஆயிருக்கா அப்படின்றது வந்து இங்கே நமக்கு டிஸ்பிளே பண்ணுவாங்க. ஸோ இது மூலமாக நீங்கள் வந்து உங்களோட அப்ளிகேஷன் வந்து ட்ராக் பண்ணிக்க முடியும். ஸோ அவ்வளோதான். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நம்புகிறேன். இதை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் லீவ் பண்ணுங்கள். இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன் தெரிகிறதுக்கு மறக்காமல் ஹவு டு இன் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.